ஆடி மாதம் வந்துட்டாவே போதும் ஊரில் இருக்க எல்லா கோயிலுக்கும் வந்து திருவிழா நடக்கும். வாரம் ஒரு கோவிலில் காப்பு கட்டி கூழ் ஊத்துற பழக்கம் வந்து கிராமத்தில் இருக்கும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். வித்தியாசமான முறையில் கொண்டாடுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. 3 நாள் வந்து இந்த குடம் வந்து அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வரும். இதுக்கு வந்து காலில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு முதல்ல ஒரு 2 நாள் அர்ச்சனை பண்ணிடுவாங்க. 3ஆவது நாள் வந்து கூழ் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து நடக்கும். காலம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு பார்க்கும்போதே தெரியும். ஏன்னா இந்த குடம் அலங்காரம் பண்ணி ஊர் சுற்றி வரும்போது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கூட வருவாங்க. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். 2 பேர் வந்து குடம் தூக்கிட்டு வராங்க. குட்டீஸுங்க தான் கூட வந்து வராங்க. பெரியவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து வரல. இதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வந்து நம்ம ஸ்பீடாக வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே பாலில் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த ஜென்ரேஷனோட நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது. கோவிலில் கூட அந்தளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டுதுப்பா.